அன்பு மாணவர்களே, உங்களை புதிய வகுப்பிற்கு அழைக்கிறேன். நாம் பார்க்க போவது முழுமை தொகுதி சராசரி மிகைக்காண் சோதனை. இதில் முழுமை தொகுதியுடைய மாறுபாட்டை தெரியாத நிலையில் இந்த சராசரியின் மிகைக்காண் சோதனை எப்படி காண்பது, இதே மிகைக்காண் சோதனை அதாவது சராசரியின் மிகைக்காண் சோதனை ஃபர்ஸ்ட் பாதையும் பார்த்துருக்கோம். அதே கொஞ்சம் இதில் இந்த அட்டவணை மதிப்பில் மட்டும்தான் இந்த பகுதி மாறுபடும், மீதி எல்லாமே அதே படிநிலைகள் தான். இப்போ இந்த சராசரி மிகைக்காண் சோதனை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை பார்ப்போம். இதை நீங்கள் நோட்டில் எழுதி அப்படி படிச்சுக்கிடணும். இந்த ஸ்டெப்ஸை படிச்சுக்கணும், இதில் உள்ள ஃபார்முலாஸையும் படிச்சுக்கிடணும். ஏற்கனவே படித்தது தான். அப்போ ஃபஸ்ட்டு முழுமை தொகுதியின் சராசரி கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா மாறுபாடு கொடுத்துருக்க மாட்டான், ஏன்னா இந்த பகுதியே எனக்கு மாறுபாடு தெரியாத நிலையில் தான். அப்போ சராசரி μ0ன்னு எடுத்துக்கிட்டோம், அது என்னன்னு குறிச்சுக்கிடணும். அடுத்து இன்மை கருதுகோள், அந்த சோதனை ஈக்குவல் தான், அந்த மியூ அது சராசரி சமம் அப்படின்னு எடுக்கிறது தான், எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு எடுக்கிறது தான் இன்மை கருதுகோள். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரி, அடுத்து மாற்று கருதுகோள். இது H1 ஈஸ்ட்டு மியூ நாட் ஈக்குவல் டு μ0. இதில் 3 நிலை இருக்குது. இதில் எந்த கணக்குக்கு எந்த நிலை சரியோ அதில் ஏதாவது 3ல் ஏதாவது 1 எழுதினா போதும். அப்போ H1 ஈஸ்ட்டு மியூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை H1 ஈஸ்ட்டு மியூ கிரேட்டர் தென் μ0 அப்படின்னு கொடுக்கலாம். H1 ஈஸ்ட்டு மியூ லெஸ் தென் μ0 அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ மியூ இது நாட் ஈக்குவல் டு μ0 அப்படிங்கிறது அந்த சோதனைக்கும் அந்த சராசரிக்கும் ஈக்குவலாக இல்லை, அதாவது வேறுபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது அதை விட அதிகமாக இருக்குது, வேறுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேறுபாடு குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ மாற்று கருதுகோள். அடுத்து படி 2 மாதிரி தரவுகள். இப்போ அங்கே கணக்கில் என்னென்ன மாதிரியினுடைய அளவுகள் என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். இப்போ சராசரி எக்ஸ் பார்னு குறிக்கிறது, ஸ்மால் எக்ஸ் பார் அளவு, மாதிரியினுடைய அளவு n அப்படின்னு குறிக்கும். அடுத்து மிகைக்காண் நிலை. மிகைக்காண் நிலையை பொறுத்தவரை இங்கே நம்மளுக்கு பொறுத்தவரை 1% இருக்கும், இல்லாட்டி 5% இருக்கும். அடுத்து மாதிரி பண்பளவை சோதனை, இதுதான் ஃபார்முலா. இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். இது ஏற்கனவே முன்னாடி படிச்சிருக்கோம். இந்த எஸ் அப்படி அதாவது திட்ட விளக்கம் அப்படிங்கிற இடத்துல முழுமை தொகுதிக்கான திட்ட விளக்கம் சிக்மா அப்படின்னு போட்டிருப்போம். இங்கே ஸ்மால் எஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இது மாதிரிக்கான திட்ட விளக்கம். அப்போ டி இல்லாட்டி ஸ்மால் டி கூட போடலாம். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ரூட் என். இது இந்த டி பரவலுக்கான ஃபார்முலா, அதாவது சராசரியின் மிகைக்காண் சோதனைக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மதிப்புகளையும் இதில் பிரதியிட்டு நமக்கு கிடைக்கணும். அப்போ இங்கே பொறுத்தவரை திட்ட விளக்கம் அவன் கொடுத்துருக்க மாட்டான். அப்போ நம்ம அதுக்கான திட்ட விளக்கத்தை எஸ் ஈக்குவல் டு ரூட், ஏன்னா மாறுபாடு தெரியாத நிலை. இப்போ மாறுபாடுங்கிறது சிக்மா ஸ்கொயர், திட்ட விளக்குங்கிறது சிக்மா. அப்போ இங்கே எஸ் ஸ்கொயர் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ரூட் ஆஃப் 1/n-1 சிக்மா ஐஸ் ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். இதுதான் திட்ட விளக்கம் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிடணும், ஏன்னா அது கணக்கில் கொடுக்கல. அப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி திட்ட விளக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த இதில் கணக்கீடு இதில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு T0, இதை T0 அப்படின்னு குறிக்கலாம். T0 கிடைக்கும். அடுத்து தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு. இப்போ தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு, இப்போ இதுதான் முக்கியம். இதுக்கான டி பரவலுக்கான அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையில் இந்த மதிப்பை கண்டுபிடிப்போம். இது முந்தைய பாடத்தில் இதுக்கான அட்டவணை மதிப்பு தனியாக கொடுத்துருந்துச்சு. 5%க்கு எவ்வளவு, 1%க்கு எவ்வளவு அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருந்தான். அப்போ இந்த மாற்று கருதுகோள், ஏற்கனவே மாற்று கருதுகோள் 3 நிலைகளில் பார்த்தோம். அப்போது முதல் நிலை மாற்று கருதுகோள் மியூ நாட் ஈக்குவல் டு
மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு எடுத்திருந்தா அதற்கான தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு அதாவது டிஇ இப்போ என்ன அப்படின்னா Tn-1 ஆல்பா பை 2. அப்போ மாற்று கருதுகோள் வந்து நாட் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இங்கே n அதாவது மாதிரி அளவில் இருந்து 1 கழித்து இங்கே ஆல்பா பை 2 இந்த தீர்மானிக்கும் அதாவது மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதுக்கு டி பரவல் அட்டவணையை கண்டுபிடிக்கணும். அதற்கான எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தருவோம். அடுத்து மாற்று கருதுகோள் அதாவது H1 வந்து கிரேட்டர் தென் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா Tn-1 ஆல்ஃபா. இப்போ இந்த இதில் டி பரவல் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து மியூ லெஸ் தென் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் வந்து Tn-1 ஆல்வா இதுக்கு இப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ அட்டவணை டி பரவல் அட்டவணை இருக்கும், அந்த அட்டவணையை பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து படி 7 இதான் முடிவு, அதாவது என்ன மறுக்கும் விதிகள் என்னெல்லாம் இருக்குது. இப்போ மாற்று கருதுகோள் வந்து நீங்கள் மியூ சீக்வல் டு மியூ நாட் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா மாற்று கருதுகோள் வந்து மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படின்னு எடுத்துருந்தீங்கன்னா இதில் நாட் ஈக்குவல் டு போடணும். நாட் ஈக்குவல்னு போட்டுக்கோங்க. அப்போ மாடுலஸ் டி நாட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு Tn-1 ஆல்பா பை 2 அப்படின்னு கொடுக்கணும். அடுத்து H1 அதாவது மாற்று கருதுகோள் வந்து மியூ கிரேட்டர் தென் மியூ நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா டி நாட் கிரேட்டர் தென் Tn-1 பை ஆல்ஃபா. இப்போ டி நம்ம அந்த கணக்கீட்டில் கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா தீர்மானிக்கலை மதிப்பை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா மறுக்கப்படுகிறது அப்படின்னு போடணும். இங்கே அதே மாதிரி மறுக்கப்படுகிறது அப்படின்னு கொடுக்கணும்.